வணக்கம். நல்ல மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நான் முதல்வர் திட்டத்தில் 2 வருஷமா தொடர்ச்சியாக கல்லூரிகளுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு 11 உங்கள் கல்லூரிக்கு திருச்சிக்கு நான் வரல. எனக்கு முசிறி புலிக்கலை கல்லூரி அந்த பக்கம். அதனால் மாணவர்களோட தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு நம்ம சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறோம். சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறோம். ஒருத்தர் ஒரு பூனை வளர்த்தான். ஒருத்தர் அந்த பூனை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு. நைட்டெல்லாம் ரொம்ப சத்தம் போடுறது, பால் குடிச்சிடுறது, இது மாதிரி ரொம்ப பூனையால் ரொம்ப பிரச்சனையாக அவரால் சமாளிக்க முடியல. என்ன பண்ணாரு, இந்த பூனையிலிருந்து எப்படியாவது ஒரு விடுதலை ஆகணும்னு நினைச்சாரு. தம்பி கேட்டோங்க, நான் பூனையை பற்றி சொல்லியிருக்கேன், சுற்றுச்சூழலை பற்றி சொல்லல. அவன் என்ன பண்ணாரு, பூனைகிட்ட இருந்து எப்படியாவது விடுதலை ஆகணும்னு சொல்லி ஒரு சாமியார்கிட்ட போனாரு. சாமியார்கிட்ட போயிட்டு, சாமி இந்த பூனையால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, சமாளிக்க முடியல, இதை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா. சாமியார் சொன்னார், இதுவரையா ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பூனையை போய் பக்கத்து ஊர்ல விட்டு வந்துடு அப்படின்னா. கடைசியில் அவர் என்ன பண்ணாரு, ஒரு பைக் எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர்ல பூனையை விட்டு வந்தார். வீட்டுக்கு வீட்டுல நுழையாம பூனை ஞாபகம் வந்துச்சு. என்னடா இந்த பூனையை நம்மளை ஒழிக்கவே முடியலன்னு திரும்ப சாமியார் போனார். சாமியார் சொன்னார், பக்கத்து ஊர்ல விடுதலை வந்துச்சு, ரொம்ப தூரமா கொண்டு போய் விட்டு வந்ததுன்னா அவரோட கையில ஏறி கொண்டு போய் ரொம்ப தூரத்துல நாகப்பட்டினம் அதை நம்ம விட்டு போயிட்டார். அப்பா பூனைக்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிச்சுன்னு நிம்மதியா இருந்தாரு. மரணம் இருந்துச்சு. மரணம் வாசல பார்க்கையாகுது. என்னடா இந்த பூனையோட இவ்வளவு பெரிய தொல்லையா போச்சு. திரும்ப அதே சாமியார் போனாரு. அந்த சாமியார் சொன்னாரு, இதெல்லாம் சரி வராது, ஒரு பெரிய காட்டுல கொண்டு விட்டு வந்துடும் அப்படின்னு. ஒரு கார் எடுத்தாரு. அதுல பூனையை வச்சுட்டு ரொம்ப தூரம் போனாரு. ஒரு காட்டுக்குள்ள போய் காரை நிறுத்திட்டு பூனையை தூக்கிட்டு, காட்டுக்குள்ள கார் போக முடியாதுல்ல, உள்ளுக்கு ரொம்ப தூரம் நடந்து போனாரு. 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு இடத்துல பூனையை விட்டுட்டு சுத்தி சுத்தி பார்த்தாரு. ஒரு பெரிய கல்லு பாறை மேல போய் பூனை உட்காந்துருச்சு. இவர் சுத்தி பார்த்து முடிச்சுக்கிட்டே இருந்தாரு. சரியா, இப்பதான் முக்கியமான விஷயம் இருக்கு. பூனை கேட்டுச்சு, ஏன் உனக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியலையா அப்படின்னு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு, வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியலையான்னு கேட்டுச்சு. ஆமா, எனக்கு வழி, காட்டுல போறது கஷ்டம் இல்லையா, அவருக்கு வழி தெரிய குழம்பு விட்டாரு. உடனே பூனை சொன்னிச்சு, வா நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். என்ன பண்றாச்சு, என்ன வழியா பூனை போது அவர் பின்னாடியே போறாரு. கடைசியில பூனை தான் வந்துச்சு, வீட்டுக்கே வந்துச்சு. அவரு பூனைய வளர்ந்தது போய் அவரு பூனைய விட பூனைய அவரை கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக்கையும், பிளாஸ்டிக் நமக்கு பயன்பட்டது, நமக்கு உதவி செய்கிறது, நமக்கு பிளாஸ்டிக் ரொம்ப வசதியா இருக்கு, சௌரியமா இருக்கு, நம்ம பிளாஸ்டிக்கை பயன்படுத்த போய் பிளாஸ்டிக் நம்மளே அழைக்கிற இடத்துக்கு. அதனால பிளாஸ்டிக் நமக்கு எதிரியாக இப்ப மாறிடுச்சு. நாம பிளாஸ்டிக்கை பயன்படுத்த போய் பிளாஸ்டிக் எதிராயிடுச்சு. இப்ப பிளாஸ்டிக் எந்தெந்த வகையிலாம் பிளாஸ்டிக் நமக்கு பாதிக்கு உங்களுக்கு பெரும்பாலும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட சொல்றேன். ஒரு ஆண்டுக்கு 80 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல்ல கலக்கலாம். ஒரு ஆண்டுக்கு 80 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல்ல போய் கலக்குது. அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மீன்கள் சாப்பிடுது. அந்த மீன்கள் திரும்ப மீன் பிடிச்சு அந்த மீன்களை நம்ம சாப்பிடுறோம். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்கோட முக்கியமான பிரச்சனை, ஏன் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது? முக்கியமா ஒண்ணே ஒன்று சொல்லுங்க யாராவது, பிளாஸ்டிக்கும் மற்ற பொருளுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மற்ற நம்ம முதல்ல சொன்னாங்க, மற்ற பொருளெல்லாம் அழிக்க
மக்கி போயிடும். பிளாஸ்டிக் அழியவே இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளாக அது அழியுது. அப்ப அந்த பிளாஸ்டிக் என்ன ஆகுதுன்னா, இந்த குப்பைகளை போட்டு எரிக்கும் போதும் அல்லது வேறு வேறு வகையில அதை கொண்டு போய் நம்ம பூமியிலையோ அல்லது தண்ணியிலையோ ஆற்றிலையோ கடலையோ போடும்போது அது சின்ன சின்ன துகள்களா மாறிடும். சின்ன சின்ன துகள்களா மாறி கண்ணுக்கு தெரியாத தூசிகளா மாறி காற்று அது பட்டுட்டே இருக்கு. அப்ப நம்ம சுவாசிக்கும் போது நம்முடைய சுவாச பைக்கு அந்த பிளாஸ்டிக் துகள்கள் போகுது. இப்ப நிறைய புதிய புதிய நோய்கள் வருது. புதிய புதிய நோய்கள் வர்றதுக்கு இது ஒரு காரணம். அதே மாதிரி தண்ணீர கலந்துருக்கு. அந்த தண்ணீர கலந்துருக்கிற பிளாஸ்டிக்கை அகற்ற முடியாது. தண்ணி வாட்டர் பிளாஸ்டிக் வாங்குற பாட்டில் இருப்பாங்க, அதுலேயும் பிளாஸ்டிக் துகள் என்று சொல்றாங்க. தண்ணீர கலந்த பிளாஸ்டிக் துகள்களை அகற்றவே முடியாது. பூனையை கொண்டு போய் காட்டு விட்டுறதான். அப்ப பிளாஸ்டிக் வந்து ஒரு அழிக்க முடியாத பொருளா இருக்கு. இப்ப நம்ம எப்படி வந்து இந்த பிளாஸ்டிக்ல இருந்து தப்பிக்கலாம்னா, பிளாஸ்டிக் பயன்படுத்தாம இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் தான். நம்ம பயன்படுத்துற வாளியில இருந்து ட்ரெஸ்ல இருந்து பையில அன்றாட கடைகளில் போய் ஜமா வாங்குற பையில இருந்து எல்லாமே இன்னைக்கு சேர் எல்லாமே பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. ட்ரெஸ் கூட உடைகள் கூட பிளாஸ்டிக் வந்துருச்சு, மென்மையான பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்ல எந்த பிளாஸ்டிக் ரொம்ப ஆபத்தானது? ரொம்ப தடிமனான பிளாஸ்டிக் ரொம்ப ஆபத்தானது இல்ல, அது ரொம்ப மெல்லிய சின்ன சின்ன கேரிபேட் சொல்றாங்க. அது மெல்லியதாக சின்ன சின்ன மெல்லியதாக மாற்றமாக அது அதிகமான ஆபத்தானதா அழிக்க முடியாதா மாறும். அப்ப பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. இப்ப அதுக்காக தான் இந்த மஞ்சள் பை இயக்கத்தை கொண்டாந்துருக்காங்க. அந்த காலத்துல கடைகள்ல நம்ம துணிப்பை தான் கொடுத்தாங்க. துணிப்பை தான் ஜாமான் கடைக்கு போனா ஒரு பை எடுத்துட்டு போவோம், கடையில ஜாமான் வாங்குறோம். இப்ப கடைக்கு போனா நம்ம யாருமே பை எடுத்துட்டு போறதில்லை. கடையில ஒரு கேரி பேக்ல ஒரு பிளாஸ்டிக் பேக்ல பொருளை போட்டு கொடுத்துறோம். எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுக்குறோம். ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கினா கூட ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுக்குறோம். அப்ப அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை இன்னைக்கு அதிகமாக கொண்டிருக்கிறது. இந்த பொருட்கள் நம்ம கடைக்கு போகும்போது பை எடுத்து போற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது மூலமா பிளாஸ்டிக் கவர் பயன்பாட்டை நம்ம குறைக்கலாம். அது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி. இப்ப நான் ஒரு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க, அங்கெல்லாம் கண்ணாடி பாட்டில் தண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு வியப்பா இருந்தது. ஒரு கிறிஸ்தவ நிறுவனம், சிஸ்டர்ஸ் நடத்துற நிறுவனம், அங்க நான் பேசுறதுக்காக போயிருந்தேன். அங்க வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாம கண்ணாடி பாட்டில் தண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு புதுமையா இருக்கு. கண்ணாடி பாட்டில் இப்ப புதுமையாயிடுச்சு. பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஒரு நாளைக்கு பல கோடி இந்தியாவில் பயன்படுத்தப்படும் தண்ணி. அப்ப அந்த தண்ணியை நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்தாமல் இருக்கலாம். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பயன்பாட்டை குறைக்கலாம். அப்படி குறைப்பதோடு இப்ப என்ன, இந்த சேர்த்து கொண்டிருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்யறது. எப்படி மறுசுழற்சி செய்யறாங்க? பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி கோடு தார் போடுறாங்க பாருங்க, அது மாதிரி பிளாஸ்டிக்கை எரிச்சு அந்த தாரை போடுறாங்க, அப்படி பயன்படுத்துறாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் வந்துருச்சு. பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி பண்ணக்கூடிய, மறுசுழற்சினா திரும்ப பயன்படுத்துறது. ஒரு தடவை பயன்படுத்துற பிளாஸ்டிக்கை மீண்டும் ஒரு தடவை பயன்படுத்துறது, அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அதனால நீங்களும் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறித்து, அதில் இருக்கக்கூடிய ஆபத்து, அதனுடைய அது அழியாது என்பதை குறித்து நீங்கள் உணர்ந்து உங்களுக்கு தெரியும். அந்த பயன்பாட்டை நீங்களும் குறைத்துக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும், உங்கள் குடும்பத்தினர், உங்களோட சக மாணவர்கள், மற்ற சமூகத்தில் இருப்பவர்களுக்கும் இது குறித்த ஒரு கருத்தை, ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்த கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.